5 பைசா திருடுனா தப்பா? இதுவே 5 கோடி பேர் கிட்ட 5 பைசா திருடுனா? அன்னியன் படத்துல வர இந்த வசனம் எல்லாரையுமே யோசிக்க வைக்கும். அந்த மாதிரி இட்லியை கூடுதலாக 8 ரூபாய்க்கு கூட விற்க போய் அந்த நிறுவனத்துக்கு 30,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதுதான் மிச்சம். திருச்சி ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் 72 ரூபாய்க்கு இட்லி வாங்கியவருக்கு 8 ரூபாய் சில்லறை தராத கேட்டரிங் நிறுவனத்திற்கு நஷ்ட ஈடாக 30,000 வழங்க விழுப்புரம் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆரோக்கியசாமி. இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மதுரையிலிருந்து சென்னைக்கு செல்லும் வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி விழுப்புரத்திற்கு சென்றுள்ளார். அப்போது தனியார் கேட்டரிங் நிறுவனம் சார்பில் விற்கப்பட்ட 30 ரூபாய் வீதம் 2 இட்லி பார்சல் 60 ரூபாய்க்கும் 2 வடை 20 ரூபாய்க்கும் என மொத்தம் 80 ரூபாய்க்கு வாங்கியுள்ளார். அதற்கு ரசீது கேட்டபோது கேண்டீன் ஊழியர் தர மறுத்துள்ளார். மேலும் பார்சலை வாங்கி பார்த்தபோது எம்ஆர்பி விலை 20 ரூபாய் என இருந்தது. இதனால் ஆரோக்கியசாமி விற்பனையாளரை அழைத்து எம்ஆர்பி விலையை விட கூடுதலாக 2 இட்லி பார்சலுக்கு 8 ரூபாய் வாங்கி உள்ளீர்கள், அதனை திருப்பி கேட்டதற்கு அவர் அலட்சியமாக பேசிவிட்டு சென்றுள்ளார். மேலும் அவர் அந்த பார்சலை வாங்கி பிரித்து பார்த்தபோது சாம்பார் மட்டும் இருந்தது, சட்னி இல்லை, அளவும் குறைவாக இருந்தது. வேறு வழி இல்லாமல் அதை சாப்பிட்ட ஆரோக்கியசாமி பின்னர் விழுப்புரம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் புகார் செய்தார். வழக்கை விசாரித்த குறைதீர் ஆணைய தலைவர் கூடுதலாக பெற்ற தொகை 8 ரூபாயால் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியமைக்கு புகார்தாரருக்கு 20,000 ரூபாய் நஷ்ட ஈடாகவும் வழக்கு செலவுக்காக 10,000 ரூபாய் கூடுதலாக பெற்ற தொகை 8 ரூபாயும் வழங்கவும், தீர்ப்பு வழங்கிய 45 நாட்களுக்குள் பணம் செலுத்த தவறும் பட்சத்தில் மாதம் 9% வட்டியுடன் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார்.